அனைவருக்கும் மாலை வணக்கம். சிந்தனையாளர் பேரவை நடத்தும் புரட்சியாளர் டாக்டர் ஐயா அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை இன்னைக்கு சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது சாதாரணமான கூட்டம் அல்ல, விதைக்கப்படுகிற கூட்டம். இன்னைக்கு விதைக்கிற இந்த விதை நாளைக்கு நிச்சயம் நம்ம அறுவடை செய்வோம். அதுக்கு முன்னுதாரணமாக இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன். 2 வருடத்துக்கு முன்பாக இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்களை பற்றி தெரியும். ஆனால் அவர் எப்படி பெண்களுக்கு பாடுபட்டாரு, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக எப்படி பாடுபட்டாரு, அந்த ஒரு தாக்கம் எனக்கு குறைவாக தான் இருந்தது. இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்ட பிறகுதான் பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. அதனால நான் சிந்தனையாளர் பேரவைக்கு நான் முதலாவது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வயது வித்தியாசம் பார்க்காமல் முழு திறமையுடனும் ஓய்வெடுக்காமல் இக்கூட்டத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அவையின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவரோடு களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க அனைத்து கட்சி கூட்டத்தின் சார்பாக வந்து அமர்ந்திருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசின மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் ஐயாவை பற்றி பேசணும்னா நாட்கள் போதாது, வருடங்கள் போதாது, நூற்றாண்டுகளும் போதாது. ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காகவும் அடித்தட்ட மக்களுக்காகவும் நிறைய பாடுபட்டிருக்கிறார். எங்க ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட வாங்கி கொடுக்க அவ்வளோ தயங்குவாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையை அப்படி ஐயா மாற்றி போட்டிருக்கிறார். காலம் காலமாக வயல்வெளியில தலை குனிஞ்சி இடுப்புல துண்டை கட்டி ஐயா சாமி கூடி தாங்கன்ற நிலைமையை மாற்றிருக்கிறார்னா ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் தான். காலங்காலமா தன் தகப்பன் அந்த வீட்டுல வேலை செய்யற அந்த காலத்தைய மாற்றி அவரோட பிள்ளை இன்னைக்கு கல்வியை ஆயுதமாக்கி பெரிய பதவியில போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த எஜமானுடைய மகன் வந்து ஐயா சாமி வணக்கம், உங்களை தான் பார்க்க வந்திருக்கிறேன் என்ற நிலைமையை மாற்றினவர் ஐயா அம்பேத்கர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. படிப்பு கல்வியை ஆயுதமாக்குங்கள் என்று அறிவு புகட்டியவர் அண்ணல் ஐயா அம்பேத்கர். இன்னைக்கு கல்வியினால பல பெண்கள் பெரிய பெரிய பதவியெல்லாம் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா ஐயா அம்பேத்கர். பெண்களுக்கு இன்னைக்கு சம உரிமை. என் வீட்டுல கூட இன்னைக்கு அவ சுயமரியாதையோடு இருக்கணும். அவளுக்கு சொத்துரிமை போயிட்டு அப்பா எனக்கு சொத்து தாங்கன்னு கூட அந்த கேள்வி கூட வரக்கூடாது என்பதில் அவர் மிக கவனமாக அந்த சட்டத்தை எப்படி இயற்றிருக்கிறார் பாருங்க. ஒரு சொத்து கூட ஒரு மகளுடைய உரிமை இல்லாம தன் தகப்பன் விற்க முடியாது. என்னுடைய மகள் வரட்டும், அவருடைய கையெழுத்து தேவைப்படணும் என்று அங்க ஆணித்தரமாக சட்டத்தை இயற்றியவர் அண்ணல் அம்பேத்கர். இந்த ஒரு சுயமரியாதை யாரால வாங்கி கொடுக்க முடியும்? ஐயா அம்பேத்கரால மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும். ஒரு தலைவன் சிறந்த தலைவன் என்பதற்கு உதாரணம் காட்டியவர் ஐயா அம்பேத்கர். ஏன்னா இன்னொரு தலைவரை பார்த்து ஒரு பேட்டியை கேட்கிறாங்க ஐயா பெரியார் ஐயாவை பார்த்து, ஐயா நீங்க தலைவரா யாரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்கும்போது சற்றும் தயங்காமல் புரட்சியாளர் ஐயா அம்பேத்கர் அவர்களை தான் நான் தலைவராக ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா 2 பேருடைய கொள்கைகளும் 2 பேருடைய அந்த ஒரு மைண்ட் தாட் எல்லாமே ஒரே கொள்கை தான். ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலை பெறணும், அடித்தட்ட மக்கள் மேல வரணும். இன்னொரு தலைவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு அம்பேத்கர் தான் மறித்தார் என்பது கிடையாது. இன்னைக்கு இத்தனை அம்பேத்கர்களை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நின்று பேசுவதற்கு காரணமும் ஐயா அம்பேத்கர் அவர்கள் தான். ஏன்னா பெண்கள் வரக்கூடாது, வெளியே பேசக்கூடாது, கருத்து தெரிவிக்க கூடாது. அண்ணன் தென்னவன் ஐயா சொன்னாங்க, அது உண்மைதான். எனக்கே அந்த ஒரு நிலைமை வந்திருக்குது. பெண்ணுனா வீட்டுல தான் இருக்கணும், அதெல்லாம் உடைச்செறிஞ்சு இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன்னா ஐயா அம்பேத்கர். இன்னைக்கு போற விதை நாளைக்கு அறுவடை செய்வோம் நிச்சயமா.
இந்த மரமே நகர் பகுதியில எவ்வளவோ கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு எழுச்சியான கூட்டத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. இது நாளை தலைமுறைக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு. இது முதல் முறை என்பதனால நான் சீக்கிரத்துல முடிச்சுக்கிறேன். ஐயா அம்பேத்கருடைய ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல பதிவு செய்ய இந்த நாள்ல நான் விரும்புறேன். பெண்களுக்காக சொத்துரிமை, விவாகரத்து உரிமை, மறுமண வழங்க சட்ட திருத்தம் கொண்டவர் ஐயா அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்டோர் மகளிர் உரிமை பெற காரணமாக இருந்தவர். ஆங்கிலேயர் காலத்திலேயே தீண்டாமையால் கல்வி மறுக்கப்பட்டு சமூக ரீதியில் பின்தங்கிய வகுப்பினர் சட்டத்தில் இடஒதுக்கீட்டிற்கு இடம் தந்து விட்டார். ஆனால் அந்த பட்டியல் இல்லாத மக்களுக்கு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுடன் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்து இதர பிற்படுத்தப்பட்டவரை கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று சொன்னவர் ஐயா அம்பேத்கர். இவ்வாய்ப்பினை கொடுத்த மறுபடியும் பேரவையின் மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனது கட்சியின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன் கட்சியின் சார்ந்த கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி ஐயா சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.